இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னோட மோட்டிவே லைஃப்ல நிறைய யூத்தோட லைஃபை நான் மாத்தணுங்கிறது தான். அதுக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கணும். மாமா, நல்ல ப்ராஜெக்ட். அவர் சொல்ற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க தம்பி, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். ஆ ஆ ஆ வழக்கமா நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா பாசிட்டிவான பதில் வாங்கிட்டு தான் போவேன். ஆனா நீங்க யோசிச்சு சொல்றேன்னு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே சார். நீங்க யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. வரேன் சார். வரேம்மா. தம்பி ஒரு நிமிஷம். போகலா, என்னங்க சாப்பாடு எடுத்து வை. தம்பி சாப்பிட்டு போங்க. எங்க வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக மாட்டாங்க. இல்ல பரவாயில்ல சார். ஏன் தம்பி வேணான்றீங்க? ஒருத்தங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகாம அவங்க வீட்டுல சாப்பிட்டா அந்த உறவு நீடிக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பா நான் சாப்பிடுறேன் சார். நமக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகட்டும். பாய் சார். சரிங்க தம்பி. திறமையான பையனாவும் இருக்கான், ரொம்ப மரியாதையான பையனாவும் இருக்கான். மாமா, அந்த இடத்த அவருக்கு கொடுத்துடலாமா? இருமா, அதுக்காக அவ்வளவு பெரிய இடத்த உடனே பத்திரம் பண்ணி கொடுத்துட முடியுமா? அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லபடியா யோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம். துளசி கழுத்துல தாலி கயிறு ஏறணும்னு நான் எத்தனை பூஜை பண்ணிருப்பேன். எத்தனை நாள் நான் கோயில்ல வந்து நேர்த்தி கடன் செஞ்சிருப்பேன். நீயே கதின்னு தானே வாழ்ந்த. ஆனா இன்னைக்கு இங்க யாருக்குமே தெரியாம அவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு? யார் அந்த பையன்? துளசி இது வரைக்கும் எங்க கிட்ட இருந்து எதையுமே மறைச்சதே இல்லை. அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த என்கிட்ட சொல்லுவா. என்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த அவ தங்கச்சி கிட்ட சொல்லுவா. யார் மூலமாவது அவ கஷ்டத்தை நாங்க தெரிஞ்சுக்குவோம். ஆனா இத மட்டும் இது வரைக்கும் ஏன் அவ யார்கிட்டயுமே சொல்லல? என்ன ஆச்சு அவளுக்கு? மனசுல வேற யாரையாவது விரும்புறாளா? அவ யார விரும்பி இருந்தாலும் நாங்க யாரும் அதுக்கு குறுக்க நிக்க போறது இல்லையே. அவளுக்கு கல்யாணம் ஆனா மட்டும் போதும்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஏன் அவ யாருக்குமே தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கணும்? ஒண்ணுமே புரியலையே. ஒரு பக்கம் ஒரு பையனுக்கு அவளை கட்டி கொடுக்கறதா நாங்க வாக்கு கொடுத்திருக்கோம். இன்னொரு பக்கம் அவ கழுத்துல தாலியோட நிக்கிறா. ஐயோ, இதையெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே. மத்தவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ? நான் என்ன பதில் சொல்லுவேன்? கடவுளே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? கடை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்பதான் சார் 1.5 மாசம் தான் ஆகுது. 1.5 மாசம் தான் ஆச்சுன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள கடன் கேக்குறீங்க? இல்ல சார், நிறைய போட்டி வந்துருச்சு, நிறைய கடைங்க இருக்கு. அதான் கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு. வியாபாரமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சார். நீங்க வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஆனா எங்க கிட்ட வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். வட்டியை ஒழுங்கா கொடுக்கலனா அதை நாங்க வாங்குற விதமே வேற. எல்லாம் ஓகேவா? பரவாயில்ல சார், அதெல்லாம் கரெக்டா வட்டி கொடுத்துருவேன். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு சார், அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. உங்களுக்கு யாராச்சும் சியூரிட்டி கொடுக்கணுமே. இவனா?
இவன் சின்ன பையன், இவனுக்கு ஒண்ணுமே இல்ல. இவன் எப்படி நான் ஷூரிட்டி ஏத்துக்கிறது? வேற யாராவது பெரியவங்க ஷூரிட்டி கொடுத்தாதான் சரியா இருக்கும். இல்லை சார், எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது. நானே இப்பதான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன். சரி, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க. வீடு உங்க பேர்ல தானே இருக்கு? இல்லை சார், வாடகை வீடு. சரி, அட்ரஸ் சொல்லுங்க. அங்க சிவராமன் ஒருத்தர் இருப்பாரு. ஆமாம் சார், அது எங்கள் அப்பா தான். சிவராமன் பையனா நீ? ஆமாம் சார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். வரவு செலவுலயும் சரி, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுலயும் சரி, ரொம்ப கரெக்டா இருப்பாரு அவரு. நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பணம் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன். வட்டியை கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாரு. அவரு பையன் கூட ஏதோ எக்ஸ் எம்எல்ஏ பொண்ண கல்யாணம் பண்ணான்னு கேள்விப்பட்டேன். அது நான் தான் சார். ஓ, நீங்க தானா அது? எக்ஸ் எம்எல்ஏ மருமகனா நீங்க? ஆமாம் சார். இது நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா? உங்க மாமனார் பேரை கேட்டா அவன் கண்ணை மூடிக்கிட்டு காசை கொடுத்துருவான். உங்க மாமனார்கிட்டே கேட்டிருக்கலாமே. இல்லை சார், நானா சுயமா நிற்கிறோன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்க அப்பா மாதிரியே யோசிக்கிறீங்க. இந்தாங்க 15 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். 10 வட்டி. மாசம் பிறந்தா நான் கேட்காமலேயே வட்டி வந்துடணும். ம். பழக்க வழக்கத்துக்குள்ள சங்கடம் வரக்கூடாது. இல்லை சார், நான் கரெக்டாக சரி, கொடுத்துருவேன். நான் வரேன். சரி, நான் கிளம்புறேன். வரேன். வாங்க சார். பார்க்கலாம். தேங்க்யூண்ணே. உடனே இந்த பணத்தை ஹோல்சேல் வியாபாரிகிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்ச நாளா நம்ம பசங்க நடவடிக்கை சரியில்லை, அதை பத்தி தெரியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லையே. என்னாச்சு? ஆளுதான் இங்க இருக்க, யோசனை வேற எங்கேயோ இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நம்ம துளசியோட கல்யாணம் நடக்க போகுது இல்லையா, அத பத்தின சிந்தனை தாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ துளசிட்ட பேசிட்டியா? கல்யாண தேதி சொன்னாலா? என்ன சொன்னா? இல்லங்க, நான் இன்னும் அவகிட்ட பேசல, பேசணும். இங்க பாரு, துளசிக்கு ஜாதகம் சரியில்லை அப்படின்னு எவ்வளவு நாள் போராடி போய் எத்தனை வரன் பார்த்திருப்போம். எவ்வளவு நாள் தள்ளி போயிருக்கு. மணவரவர்கள் வந்து ஒரு கல்யாணம் நின்று போயிருக்கு. எவ்வளவு வேதனை. இன்னைக்கு தங்கச்சியும் கட்டி கொடுத்தாச்சு. ஒவ்வொரு நாளும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப வீடு தேடி வந்த மாப்பிள்ளையோட ஜாதகம் நல்லா இருக்கு, பையனும் நல்லா இருக்கான், பிடிச்சிருக்குன்னு சொன்னா. இப்ப தள்ளி போட சொன்னா அதுக்கு ஒரு காரணம் தெரியணும்ல. ஏதாவது நம்ம உதவுறதா இருந்தா உதவலாம்ல. நீ கேட்கல என்ன சொல்லு, நான் கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாங்க, நீங்க கேட்க வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன்.